வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு இந்த கன்னி ராசியானது கால புருஷனின் 6வது வீடு. உங்களுக்கு இயற்கையாகவே இந்த குரு பகவான் 4ம் 7க்கும் உடைய அதிபதி. ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய பிளானட்டுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஸ்தானம், தாயார் சுகஸ்தானம், உங்களுடைய சுகம், ஆரோக்கியம். 7ஆம் இடமான சமுதாயத்தில் நல்ல போக்கேஸ் ஆகிறது, தொழிலில் நல்ல விருத்தி அடைகிறது, மனைவினால் ஆதாயத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவார். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தான் அதிகப்படியான பலாபலனை ஏற்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான குரு பயிற்சி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் அதிகமான சுபத்தன்மை ஏற்பட போகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த போன ஒரு வருஷத்தில் 8ஆம் இடத்துலேருந்து அவர் உங்களுக்கு செயலாற்ற முடியல. ஏன்னா மறைவிஸ்தானமான 8ஆம் இடத்துல போய் அவர் மறைஞ்சனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலாபலனை அவர் கொடுக்க முடியல. இப்போ 9ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்க போகிறனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் ஏற்படுத்துவார். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறனால 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறனால உங்கள் ராசியில் இப்போ கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவான் உங்களுக்கு சில படிப்பினையை ஏற்படுத்துவார். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு சத்ரு, ரோக, ருண, வம்பு, வழக்கு எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுத்து உங்களுக்கு பல சுவிட்சத்தை ஏற்படுத்தி சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் இப்போ ஏற்படுத்திட்டு தான் இருக்கார். உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அடிப்படையில் உங்களுக்கு பலன் நடக்கும். இப்போ குரு பகவான் உங்களுக்கு மேலும் மெருகேற்றி உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி அவருடைய சூரியனிடமிருந்து அவர் பெறுகிற அந்த கதிர் வீச்சின் அடிப்படையில் அதை 2 மடங்கு 3 மடங்கு அதை பல மடங்கு அதை ரிப்ளை பண்ணி அவருடைய ரசாயன கலவையினால் அந்த அதிகமான பொலிவுத்தன்மையை ஏற்படுத்தி உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லா விதமான தடங்கலான காரியம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்கள் முகமே ஒரு பொலிவாக இருக்கும். உங்கள் தேகம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் அவர் வர்றனால உங்களுக்கு உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த மகரமனையான 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்கள் ராசியும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம், பூர்வீக புண்ணிய சொத்து விற்காமல் இருக்கிற தடைப்பட்டு கிடக்கிற அந்த சொத்தை உங்களுக்கு அந்த தடைகளை விலக்கி அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அந்த சொத்துனால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். உங்கள் பிள்ளைங்க படித்து தொழிலில் நல்ல போக்கேஸ் ஆகக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவார். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். தடைப்பட்டு கிடந்த எல்லா விதமான சகல தடங்களையும் விலக்கி அதில் வெற்றியை ஏற்படுத்துவார். உங்கள் ராசியும் பார்க்குறனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்துவார். தாயார் சுகத்தில் இருக்கிற சில இடைஞ்சல்களையும் விலக்கி நல்ல விதமான ஒரு வெளிநாட்டுக்கு, ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறனால அவர் 9ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு தூரதேச பயணம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். தகப்பனால் உங்களுக்கு ஆதாயத்தை அடைய வைப்பார். தகப்பனுடைய சொத்து, அப்போ தந்தை வழியில் இருக்கிற பூர்வீக உறவுகள்கிட்ட நீங்கள் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அந்த பூர்வீகத்தில் போய் நீங்கள் தந்தையோட வழியில் உள்ள அனைத்து விதமான சொந்த பந்தங்களோட போய் அங்கே இருந்து அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி அதனால் ஆதாயத்தை ஏற்படுத்தி தொழிலில் நல்ல போக்கேஸை ஏற்படுத்தி வியாபார விருத்தி ஏற்படுத்தி வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய
எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பல சுவிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த குரு பகவான் வந்து மாபெரும் சுவர். உங்களுக்கு விசேஷமான அந்த 4க்கும் 7க்கும் உடைய அந்த குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. உங்களுக்கு சனி பகவானும் நல்ல இடத்துல தான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதமான சகல பாக்கியத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க. தந்தையினால் சகல தனபாக்கியம், பணத்தை வந்து உங்களுக்கு வந்து வாரி இறைக்க போகிறாரு. உங்கள் தகப்பனால் ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அடைய போகிறீங்க. பிள்ளைங்கனால் எல்லா விதமான சுவிட்சத்தையும் நீங்கள் அடைவீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி அதனால் ஒரு போக்கஸ் அடையக்கூடிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார். அப்புறம் திடீர்னு ஒரு காதலை ஏற்படுத்தி அதனால் உங்கள் மனசை வந்து ஒரு புத்துணர்வாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு இல்லற வாழ்க்கையில் வந்து ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான சுவிட்சத்தையும் ஏற்படுத்தி அந்த குரு பகவான் வந்து உங்களை சகல ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி சகல பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தருமாறு உங்களை ஸ்ரீ குமரன் ஜோதிடம் வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.